அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இது என்ன ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் சிவன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய பெரும் சிறப்பு கொண்ட ஒரு கோவில் இருக்குங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிற சொல்லுக்கு ஏற்ற இந்த குன்றின் மீது அமர்ந்த அந்த முருகப்பெருமான் மிக பெரும் சிறப்பை இன்னைக்கும் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. அதிசயங்கள் அங்கு நடந்துட்டு இருக்கு. 6 படை வீடுகள் அப்படின்னா தமிழகத்தில் ரொம்ப பெரும் சிறப்பு, நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த 6 படை வீடுகள்லையும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோவில்லையுமே விநாயகருக்கு தான் முதல் வழிபாடு செய்வாங்க, பூஜை செய்வாங்க. ஆனால் இந்த சிவன்மலை கோவிலில் முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு, பூஜைகள்லாம் நடத்தப்படுது. இந்த கோவிலில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. இது பழமையான கோவில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவன்மலை அப்படின்னு சொல்கிறதால நிறைய பேர் இது சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சுப்பிரமணியர் இங்கு இருந்து அருள்பாலித்து வர்றாரு. முக்கியமான ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் பேசக்கூடிய ஒரு அற்புதம் இந்த கோவிலில் நடந்துட்டுருக்கு இன்னைக்கும். அதாவது ஆண்டவன் ஒரு பொருளை உத்தரவாக சொல்லுவார். அந்த உத்தரவாக சொல்லக்கூடிய பொருள் மீண்டும் ஆண்டவனிடமே உத்தரவு கேட்கப்பட்டு அந்த ஒரு பெட்டி வைத்திருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே அந்த பொருளை வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடிய இந்த பொருளால் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் அந்த பெட்டிக்குள்ளே இது வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்படி ஒவ்வொரு முறை வைக்கும்போதும் அந்த பொருளினுடைய தாக்கத்தால் இந்த உலகத்தில் இந்த குறிப்பாக நம்ம மக்கள் கண்கூட பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, தங்கம் வைத்து வழிபாடு செய்ய போது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் அதிகமாக இருந்தது அப்படின்னும், அதே போல் மண் வைத்து வழிபாடு செய்யும்போது நிலங்களிலுடைய ரியல் எஸ்டேட் தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருந்தது அப்படின்னும், அதே போல் குறிப்பால் உணர்த்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய வகையில் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு, இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரலாம், அதே போல் இந்த பொருளினால் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் சமீபத்தில் 6 படை வீடுகளுக்கு எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க? எனக்கு இந்த முருகப்பெருமானுடைய கோவில் தான் மிகவும் பிடித்திருக்கு, நான் இங்கே போயிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் தெரியும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. அதில் முக்கியமான பிரச்சனை, ஒரு சில வீடுகளில் திருமணமாகாதவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது வரன் அமையவே இல்லை, நிறைய வருடங்கள் கடந்துருச்சு, ஆனால் அவங்களுக்கு வரன் அமையலை, நாங்கள் போகாத இடம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ நம்ம துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க அனைவரிடத்திலுமே சரிசமமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்துவாங்க. அது அவர்களுக்கு மிகவும் நன்மையும் கொடுக்கும். அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கஷ்டமெல்லாம் நீங்கி சுகம் உண்டாகக்கூடியதாக அவங்களுக்கு இருக்கும். பணவரத்து அதிகமாக கூடும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே மறையும். பகை பாராட்டியவங்க கூட பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க அப்படின்னும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. வேலையை தவறி உண்ண வேண்டி இருக்கலாம், வாகனம், வீடு இவையெல்லாம் அதிகமான செலவு உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அடுத்தவங்க பிரச்சனையில் முக்கியமாக நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செலவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறீங்க, ஒரு வண்டிக்கே நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு பார்க்குறீங்க, அதில் அதிகமான செலவு கொண்டுட்டு வந்து விடலாம். அதே போல்
நீங்கள் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னா கூட லாபம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடைகள், கூடுதல் உழைப்பு இவை எல்லாமே சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கூடுதல் உழைப்பு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். பணி நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியது வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகத்தோடு நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இன்முகத்தோடு மற்றவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே சிறப்பு. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த வருத்தங்கள் கூட நீங்களாம். பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமான அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தினர்கிட்ட அனுசரித்து போகிறது சிறப்பு. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும். மற்றவங்க விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதாகவும் இதனால் வியாபாரத்தில் நல்ல செழிப்பாக இருப்பீங்க அப்படின்னும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் அப்படின்னும் சொல்லலாம். கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. இதே போல் உங்களுக்கு வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட இனிமேல் தீரக்கூடிய காலகட்டம். பணவரத்து அதிகரிக்கும். மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்யும் போது வீண் பழி கேட்க நேரிடலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைங்க கிட்ட அன்போடு நடந்துக்கிறது நல்ல பலன் அப்படின்னு பார்த்தோம். பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள 3ஆம் நபர் தலையிட வேண்டாம். அதே போல் உங்களுக்கு அனுகூலமான சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகும். முடிந்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடை தினமும் மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக காத்துட்ருக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பொருளால் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யக்கூடிய திறன் படைத்த விருச்சிக ராசிக்காரங்க இவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அனைத்துமே சாதகமான பலன்களை கொடுக்கறதா அமையும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கி வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இவையெல்லாம் கிடைக்கலாம். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோடு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றகரமான பலன் காண்பாங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவினுடைய சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும். பேச்சினுடைய இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைக்கூடி வரும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய பெருமை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக வந்து சேரும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோடு கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக முடித்து பாராட்டு பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சூரியனோடு ராசியதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருக்கிறதால அனைவருடனும் அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்யறது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விட்டு விடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. அதே போல் உபத்தொழில் செய்யக்கூடிய விருப்பமுடையவங்க தாராளமாக இன்று ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீணாக உழைக்க நேரிடலாம். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழு நம்பிக்கையோடு வேலையை செய்கிறது நல்லது. வேலை இல்லாதவங்க உங்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடன் பணிபுரிவர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லது. தினமும் கூட முருகனுடைய வழிபாடை செய்துட்டு வாங்க. நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த 2 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.